நீங்கள் 2 கேள்வி கேட்டிருக்கீங்க, நான் 2 பிரித்து சொல்கிறேன் நான். திண்ணை வச்சு வீடு கட்டுறது இல்லைங்க இப்போ, சரிங்களா? திண்ணை தூங்கி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஊரில். அதுக்கு என்ன மீனிங்? சோம்பேறி. ஸோ அந்த மாதிரி வெட்டி கதை பேசுவாங்க. வீட்டுகளுக்கு முன்னாடி திண்ணை இருந்துச்சுன்னா அந்த தெருவில் உள்ள லேடிஸ்லாம் உட்காந்துட்டு வெட்டி கதை பேசுவாங்க. ஸோ அதனால் திண்ணையை கட் பண்ணி ஜென்ஸுமே பேசுவாங்க. ஓகே, ஒத்துக்கிறேங்க. இல்லை, ஜென்ஸும் பேசுவாங்க. சமீபத்தில் வந்து தாராபுரம் பக்கத்தில் என்னுடைய மச்சான் ஊர் பக்கத்தில் நான் எங்கள் ஃபேமிலியோடு கடந்து போகும்போது எங்கள் பாப்பா காரில் உட்காந்துட்டு அந்த ஊரில் வந்து ஒரு வேப்ப மரத்துக்கடியில் சுற்றில ஸ்கொயராக திண்ணை போட்டிருப்பாங்க இல்லையா, எல்லோரும் மதியத்தில் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த வழியாக போகும்போது எங்கள் பாப்பா கேட்குறான், சரி என்னப்பா எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்கன்னு. சாமி, இதுக்கு பேர் தான் திண்ணை தூங்கின்னு சொல்கிறது. ஸோ ஊரில் எல்லோரும் ஒரே இடத்துல உட்காந்து அதில் வந்து மேல் ஃபீமேல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ எல்லோரும் ஆளுக்கு ஒரு மூலையில் தூங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டே எங்கள் பாப்பா காமிச்சேன் நான். ஸோ அதனால் திண்ணை அப்படின்ற விஷயம் இப்போ கொடுக்கறதில்ல. வீட்டுக்குள்ளே வேணால் சோபா போட்டுங்க, சேர் போட்டுங்கன்னு சொல்லிடுறோம். வீட்டுக்கு வெளியிலையும் சோபா சேர் போட்டுங்கன்னு சொல்லி